வணக்கம் உறவுகளே. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் உங்க மனசை ரணமாக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஒருத்தர உங்க உயிரை விட மேலா நினைச்சி அவங்களுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சிருப்பீங்க. அவங்க தான் உங்க உலகம்னு நினைச்சி உருகி நின்று இருப்பீங்க. ஆனா ஒரு கட்டத்தில் அதே மனுஷங்க உங்களை ஒரு மனுஷனா கூட மதிக்காம குப்பையை தூக்கி வீசுற மாதிரி வீசிட்டு போயிருப்பாங்க. இந்த நிமிஷம் அந்த வலியில துடிச்சுக்கிட்டு இருக்கிற என் அன்பு உள்ளங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், கலங்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு அவங்க உங்களை தூக்கி வீசினது நீங்க அலறதுக்காக இல்லை, நீங்க யாருன்னு இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காட்டுறதுக்காக. எல்லாருமே எல்லா நேரத்திலையும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு அந்த பழைய கற்பனை உலகத்திலேயே வாழாதீங்க. இன்னைக்கு நீங்க யாருக்காக கண்ணீர் விட்டு உருகிட்டு இருக்கீங்களோ அவங்க ஒரு கட்டத்துல உங்களை அசிங்கமா தூக்கி எறிஞ்சிட்டு போறப்போ அந்த இழப்பை தாங்கிக்க முடியாம நீங்க உடைஞ்சு போயிடுவீங்க. நான் ஏன் இவ்வளவு மிரட்டலாம் நெகட்டிவா சொல்றேன்னு நினைக்காதீங்க. ஒரு வேளை அப்படி ஒரு நிலைமை வந்தா உங்களை நீங்களே தற்காத்துக்க தயாரா இருக்கணுங்கிறது தான் இந்த எச்சரிக்கை. நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்றாங்க, நான் அவங்கள உயிராவே நம்பினேன், அவங்க என்னை விட்டு போக மாட்டாங்கன்னு நினைச்சு என் வாழ்க்கையில விபரீதமான முடிவுகள் எடுத்தேன், ஆனா கடைசியில என்னை அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. அந்த மாதிரி மனுஷங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க உறவுகளே. அவங்க எல்லாருக்கும் நான் சொல்ற ஒரே விஷயம், எல்லாரையும் நம்புங்க, தப்பில்லை. ஆனா எப்பவுமே அது ஒரு லிமிட்டுக்குள்ள தான் இருக்கணும். யார் மேலையுமே பைத்தியம் ஆயிடாதீங்க. கடைசியில கஷ்டப்பட்டு கண்ணீர் விடுறது நீங்களா தான் இருப்பீங்க. நாம ஒருத்தர் மேல காட்டுற அந்த அதீத அன்பு இருக்கே, அதுதான் சில நேரத்துல நமக்கே யமனா மாறுது. அவங்க சிந்தனையிலேயே நாம வாழ்றப்போ நம்மளோட சுயத்தை நாம இழந்துடுறோம். ஆனா நீங்க யாருக்காக உங்க கௌரவத்தை விட்டு கொடுத்து மண்டிக்கிட்டு நிக்கிறீங்களோ அதே மனிதர்கள் ஒரு கட்டத்துல உங்களை ஒரு சாதாரண மனிதனா கூட மதிக்க மாட்டாங்கிறது தான் கசப்பான உண்மை. இன்னைக்கு நீங்க யாருக்காக உருகி உருகி எல்லாத்தையும் செய்றீங்களோ ஒரு வேளை அவங்க உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போற நிலைமை வந்துச்சுன்னு வைங்க, அந்த வலியை உங்களால் தாங்கவே முடியாது. அதனால தான் சொல்கிறேன், எப்பவுமே பாசிட்டிவாக நினைக்கலாம், ஆனால் நிதர்சனமான உண்மையை மனசில் வச்சுக்கோங்க. உங்களை வேணாம்னு நினச்சி வீசுகிறவங்களுக்கு முன்னாடி நீங்கள் யாருன்னு வாழ்ந்து காட்டுறதுல தான் உங்கள் வெற்றியே இருக்குது. அவங்கள நம்பி வாழ்க்கையில் எத்தனையோ ரிஸ்க் எடுத்திருப்பீங்க, ஆனால் அவங்க உங்களை ஈஸியாக கைவிட்டுட்டு போயிருப்பாங்க. இங்க நிறைய பேர் அந்த வலியை தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. எல்லாரையும் நம்புங்க, ஆனா ஒரு அளவுக்கு மேல யாரையும் தலையில தூக்கி வச்சு ஆடாதீங்க. யார் மேலையும் பைத்தியமாகாதீங்க. ஏன்னா நீங்க காயப்படும் போது அவங்க வந்து மருந்திட போறது இல்ல. நம்பிக்கைங்கிறது ஒரு அழகான விஷயம்தான், ஆனா அதை ஒருத்தர் மேலே வச்சு நீங்கள் அடிமையாக மாறுறீங்கன்னா அங்கே தான் உங்கள் அழிவு ஆரம்பிக்குது. உங்களை விட்டு போக மாட்டாங்கன்னு நீங்கள் ஒருத்தரை ஸ்ட்ராங்காக நம்புறது உங்கள் தப்பு இல்லை. ஆனால் அந்த நம்பிக்கையை அவங்க ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி உங்களை காயப்படுத்துகிறாங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அவங்கள விட ஸ்ட்ராங்காக மாறணும். அவங்க மேலே இருக்கிற அதீத நம்பிக்கையால் விபரீதமான முடிவுகளை எடுத்துட்டு இன்னைக்கு நடுத்தெருவுல நிக்கிற எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். கடைசியில நீங்க நம்பின மாதிரி இல்லாம அவங்க உங்களை கைவிட்டுட்டு போறப்போ அந்த ரணம் உங்களை வாழ்நாள் முழுக்க வாட்டும். அதனால தான் சொல்கிறேன், யாரையும் ஒரு அளவுக்கு மேலே நம்பி உங்கள் வாழ்க்கையையே அவங்க கிட்ட அடகு வச்சிடாதீங்க. அன்பை கொடுங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையையும் சுயமரியாதையையும் அவங்க காலில் அடகு வைக்காதீங்க. யாருக்காகவும் பைத்தியமாகாதீங்க. உங்களை வேணாம்னு தூக்கி வீசுறவங்களுக்கு முன்னாடி நீங்கள் இரும்பு மனுஷனா நிமிர்ந்து நிற்கணும். அந்த தன்னம்பிக்கை தான் உங்களுக்கான உண்மையான கௌரவம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டாங்க, நீங்கள் உறவுகள் பிரியறத பத்தி பேசுறீங்க, சேர்ந்து வாழ்ற வழிய சொல்ல மாட்டீங்களான்னு. ஒரு மனுஷன் நிம்மதியா வாழ்றதுக்கு குடும்பம்ங்கிறது ஒரு இன்றியமையாத சொர்க்கம்ங்க. அந்த கட்டமைப்பு சரியா இருந்துட்டா வாழ்க்கை வாழ்றப்போவே நமக்கு அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா அது சரியில்லாம அமையிறப்போதான் ஒவ்வொரு மனுஷனும் நிலை தடுமாறி போறான். நான் எப்பவும் சொல்றது ஒண்ணுதான், உறவுகளுக்குள்ள முடிஞ்ச வரைக்கும் வளைஞ்சு கொடுத்து போங்க.
விட்டு கொடுத்து போங்க. ஒரு சின்ன விஷயத்துக்காக பெரிய உறவை உடைக்க வேண்டாம். விட்டு கொடுக்கிறது உங்களுடைய பலவீனம் கிடையாது, அது உங்களுடைய அன்பு. ஆனா அந்த அன்பு உங்களை உடைக்கணும்னு நினைச்சா அந்த இடத்துல நீங்க இரும்பா ஸ்ட்ராங்கா நிக்கணும். யாரை எங்க வைக்கணுமோ அங்க வைங்க. அந்த தெளிவு உங்களுக்கு இல்லைன்னா நீங்க இருக்க வேண்டிய இடத்துல இருக்க மாட்டீங்க. அளவுக்கு அதிகமான இடம் கொடுத்துட்டு அப்புறம் அவங்க காயப்படுத்திட்டாங்கன்னா அழுறதுல அர்த்தம் இல்லை. சிலருக்கு சொன்னா புரியாது, அவங்க பட்டாதான் புரியும்னா அப்படியே விட்டுடுங்க. அவங்கள திருத்தணும்னு நினைச்சு உங்க பொன்னான நேரத்தை வீணாக்காதீங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாசம் எது வேஷம் எதுன்னு கூட தெரியாம நாம ஒருத்தங்க மேல காட்டுற அந்த அதீத அன்பு தான் சில நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையே நாசம் பண்ணிடுது. அன்புக்கும் அக்கறைக்கும் தகுதியானவங்க கிட்ட மட்டும் அதை காட்டுங்க. பொய்யா இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு நான் அன்பா இருப்பேன் அக்கறை காட்டுவேன்னு நின்னீங்கன்னா உங்க மதிப்பை நீங்களே இழந்துருவீங்க. எல்லார்கிட்டையும் அன்பா இருக்கணும்னு அவசியமே இல்லை. உங்களை வேணாம்னு அவாய்ட் பண்றவங்க கிட்ட போயிட்டு நான் அன்பு காட்டுவேன்னு நிக்காதீங்க. அது உங்க சுய மரியாதையை குறைக்கும். அடுத்தவங்க ஏற்படுத்தின காயத்தை மனசுல சுமந்துட்டு போகணும்னு அவசியமே இல்லை. யாரோ ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாங்கிறதுக்காக நாட்கணக்கா அதை நினைச்சு ஏன் வருத்தப்படுறீங்க? வாழ்க்கையில எது முக்கியம் எது தேவையில்லைன்னு பகுத்து பார்க்க கத்துக்கோங்க. அவங்க ஏதோ பேசிட்டு நிம்மதியா இருப்பாங்க, நாம ஏன் அதை நினைச்சு உடைஞ்சு உட்காரணும்? அடுத்தவங்க சொல்றதுக்காக நீங்க கெட்டவங்க ஆகிட முடியாது. உங்க வாழ்க்கை உங்களோடது, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால மற்றவங்க பேச்சுக்காக மனசு உடைஞ்சு உட்காராதீங்க. வாழ்க்கையில சில உறவுகள் கிட்ட அளவோட பேசுங்க, அளவோட பழகுங்க. ஏன் தெரியுமா? கை தட்டுறாங்களேன்னு நினைச்சு பக்கத்துல பறந்தேன், கடைசியில கை தட்டியே என்ன கொன்னுட்டாங்க. இது ஒரு கொசுவோட மரண வாக்குமூலம். இது கொசுக்களுக்கு மட்டும் இல்ல, மனுஷங்களுக்கும் தான். எல்லாரும் பாராட்டுறாங்கன்னு நம்பி பக்கத்துல போயிடாதீங்க. உங்க சீக்ரெட் எல்லாத்தையும் கொட்டிடாதீங்க. உங்க வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும்னாலோ இல்ல ஒரு பொருள் வாங்கணும்னாலோ அதை சாதிக்கிற வரைக்கும் அதை உங்க மனசோட ரகசியமா வச்சுக்கோங்க. வெளியில சொன்னீங்கன்னா உங்களை ஆதரிக்கிறவங்களை விட அதை தடுக்கவும் கெடுக்கவும் 10 பேர் ரெடியா இருப்பாங்க. இதெல்லாம் வேஸ்ட்டு, என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் செஞ்சான் தோத்துட்டான்னு உங்கள் தன்னம்பிக்கையை சிதைக்கவே ஒரு கூட்டம் வரும். உங்களுக்கு பாசிட்டிவாக ஐடியா கொடுக்க ஒரு ஆள் கூட இருக்க மாட்டாங்க. அப்படி யாராவது ஒருத்தர் இருந்தால் அவங்கள சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. ஆனால் எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணுறது முட்டாள்தனம், ஞாபகம் வச்சுக்கோங்க. கடைசியில் உங்களை நசுக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. ரகசியம் காக்க தெரியாதவன் வெற்றியை சுவைக்க முடியாது. அழும்போது ஒரு சின்ன ஆறுதல் கூட இல்லாம தனியா உட்கார்ந்து அழுது முடிச்சதுக்கு அப்புறம் வரும் பாருங்க ஒரு தைரியம், அதுதான் உலகத்திலேயே பெருசு. அந்த தன்னம்பிக்கைய வேற யாராலையும் கொடுக்க முடியாது. வாழ்க்கையில மனுஷங்க கொடுக்கிற தைரியத்தை விட உங்களை நீங்களே தேத்திக்கிட்டு வர்ற அந்த தைரியம் உங்களை ஒரு ஜெயிக்கிற மனுஷனா மாத்தும். மனசு கஷ்டமா இருந்தா அழுதுடுங்க, தப்பில்லை. ஆனா அழுது முடிச்சதும் அந்த பிரச்சனைய அங்கேயே விட்டுடுங்க. நடந்தது நடந்ததுதான், அதை இனி யாராலையும் மாத்த முடியாது. இதுக்கு மேல நாம என்ன பண்ணலாம், எப்படி முன்னேறலாம்னு மட்டும் யோசிங்க. முடிஞ்சு போன கதையை நினைச்சு காலத்தை வீணாக்காதீங்க. வாழ்க்கையில சில விஷயத்த நிராகரிக்க கத்துக்கோங்க. வேணாம், பிடிக்கல, முடியலன்னு சொல்லி பாருங்க. அடுத்தவங்க மனசு கஷ்டப்படுமேனு உங்களுக்கு பிடிக்காத வாழ்க்கைய வாழ்ந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் உங்க வாழ்க்கை உங்களுக்கே ஒரு பாரமா மாறிடும். வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான், அது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அமையட்டும். உங்களுக்காகவும் கொஞ்சம் வாழ கத்துக்கோங்க. உறவுகளே, யாரையும் தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடாதீங்க. எதுவுமே இல்லாதவங்களை தலைக்கு மேல வச்சு ஆட வச்சிங்கன்னா அவங்களே கடைசியில உங்க தலையில மிளக அரைப்பாங்க. எல்லாருக்கும் லிமிட்டா இடம் கொடுங்க. யாரையும் ஓவரா கொண்டாடாதீங்க. அவங்க இருக்க வேண்டிய இடத்துல இருந்தாதான் நமக்கு மரியாதை. அவமானத்தை பார்த்து துவண்டு போகாதீங்க. ஒரு இடத்துல ஒருத்தர் உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்களா,
கவலைப்படாதீங்க. சரியான சிந்தனையோட முடிவெடுத்தீங்கன்னா அந்த அவமானத்துல இருந்துதான் உங்க வெற்றிக்கான அஸ்திவாரம் தொடங்கும். உங்களை யார் மதிக்கலையோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுறது தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனை. மனசுக்கு பிடிச்சவங்களே பேசலையேன்னு வருத்தப்படாதீங்க. நீங்க அவங்களுக்கு முக்கியமானவரா இருந்தா அவங்களால பேசாம இருக்கவே முடியாது. அவங்க பேசலையா, அப்போ அவங்க வாழ்க்கையில உங்களுக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். அதுக்காக ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்க? உங்களை நேசிக்கிறவங்களுக்காக உங்க நேரத்தை செலவிடுங்க. எதிரியை எத்தனை முறை வேணும்னாலும் நம்புங்க, ஆனா துரோகிய ஒரு முறை கூட நம்பிடாதீங்க. துரோகி என்னைக்குமே மாறப்போறது கிடையாது. நான் திருந்தி வந்துட்டேன்னு சொன்னாலும் அவங்க கிட்ட பேசுங்க, பழகுங்க, ஆனா ஒரு நாளும் நம்பிடாதீங்க. அவங்க வார்த்தையில வேணா மாற்றம் இருக்கலாம், ஆனா மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கு அப்படியே தான் இருக்கும். உங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க பிரிஞ்சா அது வலி, ஆனா உங்களை புரிஞ்சிக்காதவங்க பிரிஞ்சா அது நீங்க நிம்மதியா வாழ்றதுக்கான ஒரு நல்ல வழி. உங்களை தூக்கி எறிஞ்சவங்களை நினைக்காதீங்க, ஆனா உங்களை தூக்கி விட்டவங்களை ஒருபோதும் மறக்காதீங்க. கஷ்டத்துல கை கொடுத்தவங்க தான் உங்களுக்கு கடவுள். அவங்கள எப்பேற்பட்ட சூழ்நிலையும் விட்டுறாதீங்க. வாழ்க்கையில உங்களை தூக்கி எறிஞ்சவங்க ஜாலியா இருக்கும்போது அவங்கள நினைச்சு நீங்க ஏன் வருத்தப்படணும்? உங்களுக்காக வாழுங்க. மற்றவங்களுக்காகவே வாழ்ந்தா ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டம்தான். உங்களை வேணாம்னு சொன்னவங்களுக்கு முன்னாடி நீங்க யாருன்னு கெத்தா வாழ்ந்து காட்டுங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களை தூக்கி வீசின உறவுகளை நினைச்சு அழுதுட்டு இருக்கிறத விட அவங்க கண்ணு முன்னாடி நீங்க உயரத்துல நிக்கிறது தான் நீங்க அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சரியான பதிலடி. உங்க மதிப்பு தெரியாதவங்க கிட்ட உங்களை நிரூபிக்க முயற்சி பண்ணாதீங்க. உங்க மதிப்பு தெரிஞ்சவங்களுக்கு முன்னாடி சிகரமா உயர்ந்து நில்லுங்க. வாழ்க்கைங்கிறது ஒரு முறை தான். அதை நமக்காகவும் நம்மளை நேசிக்கிற அந்த சில உறவுகளுக்காகவும் கெத்தா வாழ கத்துக்கோங்க. இந்த நிமிஷம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற என் அன்பு உள்ளங்களே, உங்களை யாராவது தூக்கி வீசியிருக்காங்களா? அந்த வலையில இருந்து மீண்டு வந்து இன்னைக்கு கெத்தா நிமிர்ந்து நிற்கிறீங்களா? அப்படி ஒரு துரோகத்தையும் அவமானத்தையும் கடந்து வந்து இன்னைக்கு தனி ஒருவனா தனி ஒருத்தியா சாதிச்சுட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் போய் ஐஎம் அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தையை தட்டுங்க. அந்த ஒரு வார்த்தை உங்களை மாதிரி காயப்பட்டிருக்கிற இன்னும் 1000 பேருக்கு ஒரு பெரிய தன்னம்பிக்கையை தரும். நாம யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுவோம். இந்த வீடியோ உங்க மனசை தொட்டு இருந்தா மறக்காம ஒரு லைக் போடுங்க. உங்க நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல மாசான பவர்ஃபுல் வீடியோக்களுக்கு நம்ம சிந்திக்க சில நிமிடம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போட எனர்ஜியை தரும். இன்னும் அடுத்த ஒரு பவர்ஃபுல் மோட்டிவேஷனல் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி.